அவன்கிட்ட சொல்றாரு, என்னை சார்ந்து நிற்பாயானா நீ என்னுடைய ஜனம் என்று உங்களை பார்த்து சொல்றார். ஆகவே அவர் போதும் என்று வந்து விடுவோம். அவரை சார்ந்து நின்று அவருடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிற மகிமையான வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். அன்பு உறவுகளே, இயேசுவின் மகத்துவமான நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. சகரியா 2:11 அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனம் ஆவார்கள். இன்னைக்கு நமக்கென்று பல அடையாளங்கள் காணப்படலாம். இந்த நபர் இதை பின்னணியாய் கொண்டவர், இந்த நபர் இதை சார்ந்தவர். நாம் எதை சார்ந்தவர்களாக இருந்தாலும், என்ன பின்னணியை கொண்டவர்களாக இருந்தாலும், கர்த்தரை சேர்வோமையானார், கர்த்தரை சார்வோமேயானார், கர்த்தரை சார்ந்து நிற்போமேயானார், நமக்கு ஒரே ஒரு அடைமொழி, ஒரே ஒரு அடையாளம் என்னவென்றால் கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். இன்றைக்கு கர்த்தரை சார்ந்திருக்க, கர்த்தரோடு இருக்க நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்து அப்படி வாழ்வுகளையானால் நீங்கள் யாருக்கோ சொந்தமானவர்கள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட பின்னணியை கொண்டவர்களும் அல்ல. கர்த்தரை கொண்டிருக்கிற ஜனம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிற விதத்தில் வாழ்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.